Welcome to Centum Academy. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படிங்கிற ஸ்டோரியோடைய சம்மரியை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான கொஷின் ஆன்சர் சினோனிம்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு +2 ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், இது +2 இங்கிலீஷில் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ஃபஸ்ட் ப்ரோஸ். ஓகே, புக் பேக்கில் இருக்கிற சினோனிம், ஆண்டோனிம்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா க்ளாசரி. ஆக்சுவலாக இதில் இருந்துமே சினோனிம்ஸு நிறைய கேட்பாங்க பப்ளிக் எக்ஸாமில். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம புக் பேக்கில் இருக்கிறதுக்கு தருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட் ஷ்ரக். ஷ்ரக்னா என்னென்னா ஒருத்தரோட ஷோல்டரை வந்து அப்படியே ரைஸ் பண்ணுறது, அப்புறம் வாய்ஸ்டம்பா அப்படின்ற மாதிரி ரைஸ் பண்ணுறது. பிகாஸ் இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே அந்த டிரைவர் வந்து நம்மளோட ஆத்தர்கிட்ட அந்த பழத்தை வந்து வாங்காதீங்க, இதோட நல்ல பழம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் உங்கள் இஷ்டம்னு சொல்லி ஷோல்டரை சும்மா தூக்கி காட்டுவார். ஸோ அதோட மீனிங் தான் ஷ்ரக். நான் ஏன் இந்த அளவுக்கு மீனிங் சொல்கிறேன்னா, சும்மா மெமரைஸ் பண்ணாமல் அந்த வேர்ட், அந்த கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்களேன். ஸோ அதுக்கான சினோனிம்ஸ், ஆண்டோனிம்ஸ் எப்படி கொடுத்தாலும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி எழுதலாம். ஸோ சும்மா பை ஹார்ட் அண்டு மக படிக்காமல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷ்ரக்னா ஷோல்டரை ரைஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டியூனிக். டியூனிக் அப்படின்னா என்னென்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லூஸ் அவுட்டர் கார்மெண்ட் வித்தவுட் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஆர்மியில் மேலே ஒரு கோட் மாதிரி போடுவாங்க, ஸோ ஸ்லீவ் இல்லாத ஒரு கோட் மாதிரி போடுவாங்க, அதுதான் டியூனிக். நெக்ஸ்ட்டு ஸ்லாக்கண்ட். ஸ்லாக்கண்ட்னா ரெடியூஸ்டு. இந்த ஸ்டோரியில் ஒன் டே மார்னிங் வந்து நம்மளோட ஆத்தர் வெளியில் வந்து பார்ப்பாரு. அந்த பசங்க எல்லாமே ஷூ பாலிஷ் போட்டுட்ருப்பாங்க, கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த கூட்டம் குறையும். ஸோ அந்த கூட்டம் கம்மியாகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் ஸ்லாக்கண்ட். ஸோ இங்கே என்ன, ரெடியூஸ், குறையிறது, கம்மியாகிறது. அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் டிமீனர். டிமீனர்னா அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர். அந்த 2 குட்டி பசங்களும் அவங்கள அந்த ஊரை சுற்றி காட்டுறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்போது அவங்களோட அப்பியரன்ஸை பார்த்து நம்ம ஆத்தர் வந்து இம்ப்ரெஸ் ஆவார் அண்ட் நோட் பண்ணுவார். ஸோ அங்கே அந்த அப்பியரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறது தான் டிமீனர். ஸோ அந்த டிமீனர்னால் என்ன, அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்ட்லெஸ். ஸோ ஆர்ட்லெஸ்னால் இன்னசென்ட் ஆர் கைலெஸ். ஸோ இது எந்த இடத்துல வரும்னா, அந்த 2 பசங்களோட ஃபேஸை பார்க்கும் போதும் இன்னசென்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து ஆர்ட்லெஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு ஹாக். ஸோ ஹாக்னா என்னென்னா, ஹாக் நியூஸ் பேப்பர் அப்படின்னு லெசன்ஸில் வரும். ஸோ நியூஸ் பேப்பரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அங்கங்கே போய் விற்றுட்ருப்பாங்கள்ல, ஸோ அதுதான் ஹாக். ஹாக்னா செல்லிங். அண்டு நெக்ஸ்ட்டு டெசர்டட். நைட்டு கிட்டத்தட்ட மிட் நைட்டு, அந்த டைமில் நம்ம ஆத்தர் வந்து அந்த தெருவழியாக போயிட்டுருக்கும் போது நோட் பண்ணுவார், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த இடத்துலையுமே அந்த 2 பசங்க உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ டெசர்டட்னா வெறிச்சோடி போயிருக்கிறது, அன்இன்ஹபிட்டட், அன்ஆக்குப்பைட். ஓகே, நெக்ஸ்ட்டு எமிக்ரேட். எமிக்ரேட்னா வேறு ஒரு இடத்துக்கு குடிபெயர்ந்து போகிறது. இங்கே இந்த 2 பசங்களை வந்து கேட்பாங்கள்ல, நீங்கள் 2 பேரும் யுனைடெட் ஸ்டேட் போகிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்பார். ஸோ அது இந்த வேர்டை யூஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. எமிக்ரேட்னா வேறு ஒரு இடத்துக்கு மூவ் ஆன் ஆகுறது. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டேக் அப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அனதர் கண்ட்ரி, வேறு ஒரு கண்ட்ரிக்கு மூவ் ஆகி போகிறது. நெக்ஸ்ட்டு வெக்ஸேஷன். வெக்ஸேஷன்னா ஒரு மாதிரி கடுப்பாகிறது, கோபத்தோடு பார்க்குறது. நம்ம ஆத்தர் வந்து இந்த 2 பசங்கிட்ட கேட்பாங்கள்ல, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம எக்கோபோ அவசரப்பட்டு வாய் விட்டுருவான்ல, எங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நிக்கோலா வந்து அவனை அப்படியே ஒரு முறைச்சி பார்த்துட்ருப்பான். ஸோ அதுதான் இங்கே வெக்ஸேஷன். அனாயன்ஸ், வெறுப்பாகிறது, ரெண்டுமே சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட்டு வெஸ்டிபியூல். வெஸ்டிபியூல்னால் லாபி. இவங்க அந்த 2 பசங்களுமே அந்த பொலேட்டோன்ற ஒரு ஊருக்கு கூட்டு போவாங்கள்ல, ஸோ அங்கே அந்த விழாவுக்கு வெளியில் போய் இவர் வந்து காலிங் பெல் ரிங் பண்ணுவார். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெஸ்டிபியூல்னால் லாபி, ஒரு வெயிட்டிங் ரூம் மாதிரி ஒரு பிளேஸ். நெக்ஸ்ட்டு சார்ட்டர்.
சாட்டர்னா ஒன்றும் இல்லை, பேசிகிட்டு இருக்கிறது. அ சீரீஸ் ஆஃப் ஷார்ட் குவிக் ஹை பிச்சட் சவுண்ட். ஸோ இது எங்கே வரும்னா, அந்த 2 குட்டி பசங்களும் அவங்க அக்காவோட அந்த பெட் பக்கம் உட்காந்துட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, ஸோ அதை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த சாட்டர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாட்டர்னால் பேசிகிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரூட். இன்ட்ரூட்னா பர்மிஷன் இல்லாமல் ஒருத்தங்களோட கான்வர்சேஷனுக்குள்ளே என்டர் ஆகுறது. ஸோ இந்த இடத்துல அந்த நர்ஸ் வந்து நீங்களும் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஆத்தர் வந்து உள்ளே போய் இன்ட்ரூட் பண்ணுறதுக்கு விருப்பப்பட மாட்டார். போய் அங்கே அவங்களோட சந்தோஷத்துக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு விருப்பப்பட மாட்டார். ஸோ தான் இன்ட்ரூட்னா பர்மிஷனே இல்லாமல் என்டர் ஆகிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு ரபிள். ரபிள்னால் உடஞ்சி போன வீட்டு கல்லெல்லாம் வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஷெல்டரை உருவாக்கியிருப்பாங்களா, ஸோ அதுதான் ரபிள். இந்த ஸ்டோரியில் அவங்க வீட்டு மேலே பாம்பு போட்டுருவாங்க, அந்த வீடு இடிஞ்சு போயிடும். அந்த இடிஞ்சு போன வீட்டோட சின்ன சின்ன கல் அதெல்லாம் வச்சு இவங்க தனியாக ஒரு ஷெல்டர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் ரபிள். இது வந்து க்ளாஸரியில் இருக்கிற வேர்ட்ஸ். ஸோ சினோனிம்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் புக் பேக் தான். ஒரு 10 வேர்ட்ஸை கொடுத்துட்டு ஸோ அதோட சினோனிம்ஸ் அண்டு ஆன்டனிம்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே 1 by 1 பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் காஷியஸ். ஸோ காஷியஸ்னால் என்னென்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ சினோனிம்ஸ் அதான் கொடுத்துருக்காங்க. கேர்ஃபுல், வாட்ச்ஃபுல், ரெண்டுமே கேர்ஃபுல்ன்றதோட மீனிங் தான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? கேர்ஃபுல்லாக இரு அப்படின்றதுக்கு ஆப்போசிட்டு கேர்லெஸ். கேர்லெஸ்ஸாக ஏதாவது கீழே போட்டு உடச்சிட்டான் அந்த மாதிரி வரும். ஸோ கேர்லெஸ் அப்படின்றது ஆன்டனிம்ஸ். நெக்ஸ்ட்டு ரெக்லெஸ், சேம் மீனிங் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டிஸ்அப்ரூவ். டிஸ்அப்ரூவ்னா என்னென்னா அனுமதி தராமல் மறுக்கிறது. ஸோ இதுக்கான சினோனிம்ஸ் கண்டம், டிக்ளைன், ரெஃப்யூஸ், டினை. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் மீனிங் என்ன வரும்னா அனுமதி மறுக்கிறது. அதுக்கு ஆன்டனிம்ஸ் ஆப்போசிட் என்னென்னா அக்செப்ட், அலோவ், அப்ரூவ், ஏற்றுக்கிறது. இது வந்து மறுக்கிறது, ஆன்டனிம்ஸ் வந்து ஏற்றுக்கிறது. நெக்ஸ்ட்டு பிரிஸ்க். பிரிஸ்க்னா ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கிறது. ஸோ அதுக்கான சினோனிம்ஸ் ஆக்டிவ், எனர்ஜெட்டிக். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னவாக இருக்கும் ஆன்டனிம்ஸில்? இன்ஆக்டிவ், லெத்தர்ஜிக். ரொம்ப லெத்தர்ஜிக்காக இருக்கா அப்படின்னா என்னென்னா ரொம்ப மெத்தனமாக ஈனோதானோன்னு இருக்கும். ஸோ தான் லெத்தர்ஜிக். ஓகே, நெக்ஸ்ட்டு என்கேஜிங். ஓகே, என்கேஜிங்னா மற்றவங்களை வந்து அப்படியே கவர்ற மாதிரி அட்ராக்டிவாக இருக்கிறது. ஸோ அதுதான் சினோனிம்ஸ் அட்ராக்டிவ், சார்மிங். இதுக்கு ஆப்போசிட் ஆன்டனிம்ஸ் அன்அட்ராக்டிவ், ரிப்பல்சிவ், மீன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹம்பிள். ஸோ ஹம்பிள்னா எளிமையாகவோ இல்லை தன்னடக்கத்தோடு இருக்கிறது தான் ஹம்பிள். ஸோ அதுக்கு சினோனிம்ஸ் சிம்பிள், மாடஸ்ட். அண்ட் ஆன்டனிம்ஸ் ப்ரவுட், கிராண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஈகர். ஈகர்னா ஆர்வமுள்ள இல்லை ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறது தான் ஈகர். ஸோ அதுக்கான சினோனிம்ஸ் கீன், என்தூசியாஸ்டிக். இதுக்கு ஆன்டனிம்ஸ் அன்ஈகர், அபத்தட்டிக், unenthusiastic. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா மறுக்கிறது இல்லை ஒரு விஷயத்தை வேணான்னு எதிர்க்கிறது. ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதுக்கான சினோனிம்ஸ் பேன், ரெஃப்யூசல், அப்போசிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன்டனிம்ஸ் அசிஸ்டன்ஸ், அக்செப்டன்ஸ், அப்ரூவல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பர்சுவேட். பர்சுவேட்னா என்னென்னா ஒருத்தவங்களை சம்மதிக்க வைக்கிறது, கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வைக்கிற ஆக்ஷன் தான் பர்சுவேட். ஸோ சினோனிம்ஸ் என்னென்னா கன்வின்ஸு. ஸோ கன்வின்ஸ். நெக்ஸ்ட்டு இன்டியூஸ். ஸோ இதுக்கு ஆன்டனிம்ஸ் என்ன? டிஸ்வேட், ரிப்ரெஸ். ஓகே, லாஸ்ட்டு ஸ்கேர்ஸ். ஸ்கேர்ஸ்னால் போதுமான அளவை விட கம்மியாக இருக்கிறது. ஏதோ ஒன்று, அது சாப்பாடாக இருக்கலாம், இல்லை வாட்டராக இருக்கலாம். ஸோ அதுதான் ஸ்கேர்ஸ். ஸோ இங்கே சினோனிம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இன்சஃபிஷியன்ட். இன்சஃபிஷியன்ட்னா போதுமான அளவு இல்லை. நெக்ஸ்ட்டு டெஃபிஷியன்ட். இதுக்கு ஆன்டனிம்ஸ் என்ன? அப்யூண்டன்ட். அப்யூண்டன்ட்னா தேவைக்கு அதிகமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு சஃபிஷியன்ட், போதுமான அளவு. ஓகே, ஐ ஹோப் இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணுமா இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்ப்போம். ஸோ 2 மார்க்ஸ் புக் பேக்கில் நம்ம நோட் பண்ணோன்னா தெரியும், 2 டைப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து என்னென்னா ஒன்று வந்து என்னென்னா 1 or 2 சென்டென்ஸில் ஆன்சர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து
3 or 4 சென்டென்ஸில் ஆன்சர் பண்ண சொல்லியிருப்பாங்க. எத்தனை சென்டென்ஸில் ஆன்சர் பண்ணாலுமே இதில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து 3 மார்க்ஸில் தான் வரப்போகுது. அண்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து நாம் ஆன்சர் பண்ணுறது தான். கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் ஓன் ஆன்சர் பண்ணோம்னா 3 மார்க் கண்டிப்பாக தந்துடுவாங்க. ஓகே, இதை வந்து ஒரு பார்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, who did the narrator meet at the outskirts of Verona? அந்த வெரோனா அப்படின்ற சிட்டிக்கு வெளியில், அவுட்ஸ்கிட்ஸ்னால் ஊருக்கு வெளியில் வந்து யாரை மீட் பண்ண, அந்த ஆத்தர் வந்து யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாரை மீட் பண்ணுறாங்க? 2 பசங்களை. ஸோ ஆன்சர் பார்ப்போம். The narrator met 2 young boys, Nicola and Jacopo, selling strawberries at the outskirts of Verona. ஸோ நம்ம நரேட்டர் வந்து அந்த 2 நிக்கோலா அண்ட் யக்கோப்போ அப்படின்ற பாய்ஸை வெளியில் பார்க்குறாரு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ் விற்றுட்ருக்காங்க. புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு. Why did the driver not approve of the narrator buying fruits from the boys? ஸ்டார்டிங்கில் வந்து அந்த நரேட்டரோட டிரைவர் வந்து இந்த பசங்களெலாம் வாங்காதீங்க சார், இதோட நல்ல ஃப்ரூட் வர நாளே கிடைக்கும் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் சொல்லுவார். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ த ரீசன் இஸ் த டிரைவர் தாட் தட் த பாய்ஸ் வேர் டூ ஷப்பி அண்ட் ஸ்க்ரஃபி டு செல் குட் குவாலிட்டி ஃப்ரூட்ஸ். ஸோ அந்த பசங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப அலங்கோலமாக அண்டு ஷஃபின்னா அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறதுனால அவங்க விற்கிற ஃப்ரூட்ஸும் ரொம்ப கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அதனால தான் நரேட்டர்கிட்ட இதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். த பாய்ஸ் டிட் நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் கிளாத்ஸ் அண்ட் ஃபுட். வை? அந்த பசங்க வந்து அவங்க ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ அதிகமாக பணம் செலவு பண்ணல. ஏன்னு கேட்குறாங்க. ஸோ ஏன்? they saved money to pay for their sister Lucia's treatment at a hospital. ஸோ அவங்களோட அக்கா லூசியாவுக்கு வந்து டியூபர்குலோசிஸ் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் அவங்க அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிறாங்க, ட்ரெஸ்ஸும் வாங்காமல் சாப்பாடும் பெருசாக சாப்பிடாம. நெக்ஸ்ட்டு, were the boys saving money to go to the States? How do you know? ஸோ என்ன கேட்குறாங்க, அந்த பாய்ஸ் வந்து ஸ்டேட்ஸு, இங்கே வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா, ஸோ அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக தான் அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொன்னால் எப்படி சொல்கிறீங்க அப்படின்றது தான் கொஷின். ஸோ நோ, த பாய்ஸ் வேர் நாட் சேவிங் மணி டு கோ டு த ஸ்டேட்ஸ், தே வேர் சேவிங் டு பே ஃபார் லூசியாஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ அவங்க வந்து ஸ்டேட்ஸ் போகிறதுக்காகலாம் அமௌண்ட் சேர்த்து வைக்கலை. அவங்க எதுக்காக சேர்த்து வைக்கிறாங்கன்னா அவங்களோட சிஸ்டர் லூசியாவோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக. ஓகே, அடுத்து, why did the author avoid going to Lucia's room? ஸோ லூசியாவோட ரூம் இருக்குல்ல, அந்த விழாவில் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ரூம் தந்திருப்பாங்களே, அது உள்ள வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி நர்ஸ் கூப்பிடும் போது அவங்க போக மாட்டாங்க. அது ஏன்னு சொல்லி ரீசன் கேட்குறாங்க. ஸோ ஏன் ரீசன்? The author wanted to respect the boys' privacy and did not want to intrude on their personal matter. ஸோ இந்த ஆத்தர் வாலண்டியராக போய் அந்த பசங்கிட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்கும்போது கூட அவங்களோட பர்சனல் விஷயம், அவங்களோட கஷ்டம் எதுவுமே இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்களோட சிம்பத்தியை ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த பசங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்காது. ஸோ அதனால் அவங்களோட ப்ரைவசியாகவே இருக்கட்டும் அப்படின்றதுனால இவர் உள்ளே போக மாட்டார். நெக்ஸ்ட்டு, வாட் வாஸ் லூசியா சஃபரிங் ஃப்ரம்? லூசியா எதனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் கொஷின். ஸோ அதுக்கான ஆன்சர், லூசியா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். முதுகெலும்பு டியூபர்குலோசிஸ்னால அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, what made the boys join the resistance movement against German? இந்த பசங்க வந்து ஜெர்மனுக்கு ஆப்போசிட்டாக ரெசிஸ்டன்ட் மூமெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணுவாங்க, ஸ்டோரியில் பார்த்துருப்போம். ஸோ எதனால் அதில் போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்றதான் கொஸ்டின். எதனால்? த பாய்ஸ் ஜாயின் த ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் ஆஃப்டர் their father was killed and their home was destroyed during the war. 2 ரீசன். அவங்க அப்பாவை வந்து அந்த வாரில் தான் கொண்டு இருப்பாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு,
அவங்க வீட்டு மேலேயும் பாம்பு போட்டு அவங்க வீடை சின்ன பின்னமாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த 2 ரீசன்னால தான் ஜெர்மனுக்கு ஆப்போசிட்டாக இவங்க போய் அந்த ரெசிஸ்டன்ட் மூமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சேம் கொஷினா? ஓகே, நெக்ஸ்ட் வாட் மேட் த பாய்ஸ் ஒர்க் ஸோ ஹார்ட்? ஸோ எதனால் அந்த பாய்ஸ் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்றது கொஷின். த பாய்ஸ் ஒர்க் ஹார்ட் டு ஏர்ன் மணி ஃபார் தியர் சிஸ்டர்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். உண்மை தானே? ஓகே, நெக்ஸ்ட். Then the boys disclosed their problem to the author. Didn't disclose அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை ஏன் அந்த ஆத்தர்கிட்ட அவங்க வெளிப்படையாக சொல்லலை அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? They did not want to seek sympathy or burden anyone with their personal struggles. ஸோ அவங்க என்ன ஆசைப்பட்டாங்கன்னா, ஸோ அவங்களோட ப்ராப்ளத்தை மற்றவங்கக்கிட்ட சொல்லி சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதோ இல்லை மற்றவங்களுக்கு வந்து ஒரு பாரமாக இருக்கிறதோ ஒரு தலைவலியை கொடுக்குறதோ வந்து கரெக்டான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. ஸோ அதனால தான் அந்த ஆத்தர்கிட்ட இவங்களோட ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் வித் 3 or 4 சென்டென்ஸ் இருக்கும்ல. ஸோ அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா, டிஸ்கிரைப் த அப்பியரன்ஸ் ஆஃப் நிக்கோலா அண்ட் யகோபோ. ஸோ அந்த 2 பசங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எப்படி இருக்குது? Nicola was wearing a damaged jersey and a cut-off khaki pants. Jacobo was wearing a shortened army tunic gathered in loose folds above a skinny frame. They both had brown skins, tangled hair and dark earnest eyes. நிக்கோலாவோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னா, டேமேஜான அப்படியே கந்தலான ஜெர்சியை மாட்டிக்கிட்டு அண்டு கட் ஆஃப் காக்கி பேண்டை போட்டிருக்கான். யோகோப்பா வந்து ஒரு லூஸான ஆர்மி டியூனிக்கு இழுத்து கட்டின மாதிரி அவனோட அப்பியரன்ஸு. அண்ட் அவங்க 2 பேரும் பார்க்க ப்ரௌன் கலரில், டேங்கிள்னா பரட்ட தலையோட, அண்டு டார்க் ஏர்னஸ்ட் ஐஸ்னால் கண்ணில் ஒரு பிரிஸ்கான ஒரு, அது எப்படி சொல்கிறது, உற்சாகமாக இல்லாமல் ஒரு சீரியஸ்னஸான ஐஸோடு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. What were the various jobs undertaken by the little boys? இந்த 2 பாய்ஸ் என்னென்ன வேலைலாம் செஞ்சாங்க? The boys did several jobs to earn money. They sold fruits, polished shoes, ran errands, guided tourists and did various odd jobs. ஸோ அவங்க என்னென்ன ஜாப்ஸ்லாம் பண்ணாங்கன்னா, ஃப்ரூட்ஸ் செல் பண்ணாங்க, ஷூ பாலிஷ் போட்டாங்க, அண்டு எரண்டாஸ்னால் சும்மா யாராவது எதனா வேலை சொன்னாங்கன்னா செய்வாங்களா. ஸோ அதுதான் எரண்டாஸ். கைடட் டூரிஸ்ட்னால் அந்த வெரோனாக்கு யாராவது டூரிஸ்ட்டாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுற்றி காட்டுவாங்க. அண்டு வேரியஸ் ஆட் ஜாப்ஸ்னாலும் அண்ட் எரண்டானாலும் சேம் ஒரே மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட். ஹவு டிட் த நரேட்டர் ஹெல்ப் த பாய்ஸ் ஆன் சண்டே? ஸோ எப்படி வந்து நம்மளோட நரேட்டர் சண்டே அந்த பாய்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க? On Sunday, the narrator offered to drive the boys to the hospital in the nearby village of Poleta. The boys reluctantly accepted the offer and traveled with him to see their sister. ஸோ எப்படி ஹெல்ப் பண்ணாருன்னா, சண்டே வந்து அந்த பொலேட்டாவில் இருக்குல்ல ஹாஸ்பிட்டல், ஸோ அதுக்கு போகிறதுக்காக இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறார். த பாய்ஸ் ரிலக்டன்ட்லின்னா அன்வில்லிங்லி, ஒரு மனசே இல்லாமல் சரி ஓகே அவராக வாலண்டியராக வராரு அப்படின்றதுக்காக இவங்க வந்து போவாங்க. நெக்ஸ்ட்டு. ஹூ டுக் த ஆத்தர் டு த கியூபிக்கல்? ஸோ கியூபிக்கல்னால் என்னென்னா, லூசியா இருப்பாங்கள்ல அந்த சின்ன ரூம், ஸோ அதுதான் கியூபிக்கல். ஸோ அங்கே யார் நம்மளை நரேட்டரை வந்து கூப்பிட்டு போனாங்க? அந்த நர்ஸ் தானே கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதுதான் ஆன்சர். த நர்ஸ் அட் த ஹாஸ்பிட்டல் டுக் த ஆத்தர் டு த கியூபிக்கல் where Lucia was being treated. ஸோ லூசியாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருந்தாங்களா அந்த கியூபிக்கலுக்கு நம்ம ஆத்தரை அந்த நர்ஸ் கூப்பிட்டு போனாங்க. நெக்ஸ்ட்டு. டிஸ்கிரைப் த கேர்ள் வித் whom the boys were talking to in the cubicle. ஸோ இந்த நிக்கோலா அண்ட் யகோபோ இந்த 2 பாய்ஸும் அந்த கியூபிக்கலுக்குள்ளே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னு டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ யார்? The girl with whom the boys were talking was their sister, Lucia.
She was about 20 years old and resembled her brothers. She was supported on pillows, wearing a pretty lace jacket. Her eyes were soft and tender. ஸோ அந்த படுத்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னா அந்த ரெண்டு பசங்களோட சிஸ்டர் லூசியா. ஸோ அவங்களுக்கு அபவுட்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 வயசு ஆகும். அண்டு ரிசம்பிள்ட்னா அந்த பசங்களோட முகத்தோட ஒத்து போயிருக்கிறது. ஸோ அந்த ஒத்து போயிருக்கிறது தான் ரிசம்பிள்ட், ஒத்து போயிருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க வந்து பில்லோ மேலே சாஞ்சிட்ருக்காங்க. அண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா லேஸ் ஜாக்கெட் வந்து போட்டிருக்காங்க. அவங்களோட கண் பார்க்க ரொம்ப சாஃப்டாக அண்ட் டெண்டரோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு, recount the untold suffering undergone by the siblings after they were rendered homeless. ஸோ அந்த பசங்களோட வீடு எல்லாமே இடிஞ்சு போயிடுதுல. ஸோ அதுக்கப்புறமா அந்த பசங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆஃப்டர் their father's death and the destruction of their home, the siblings faced severe hardship. They took shelter in the ruins of their house, went hungry, and survived by doing odd jobs. Despite their sufferings, they maintained dignity and continued to work hard to support their ailing sister. ஸோ அப்படின்னா என்னென்னா, அவங்க அப்பாவும் இறந்துட்டார், அதுக்கப்புறம் அவங்க வீடும் இடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அவங்க ரூயின்ஸ்னால் அவங்க பாம்பு போட்டு இடிஞ்சு போச்சுல வீடு. ஸோ அதில் இருந்த கல் மற்றதெல்லாம் வச்சு அகெயின் ஒரு ஷெல்டர் ரெடி பண்ணி அதிலே தான் தங்கிட்டு இருந்தாங்க. பசியோடு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே முடிஞ்ச வேலை எல்லாமே செஞ்சாங்க. அண்ட் நிறையவே கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எதுக்காகுதுன்னா அவங்க அக்கா வந்து டியூபர்குலோஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு, the narrator did not utter a word and preferred to keep the secret to himself. Why? இந்த நர்ஸ் அந்த பசங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி எல்லாமே சொல்லிவிடுவாங்க. பட் இருந்தாலுமே நம்மளோட ஆத்தர் அந்த பசங்கிட்ட அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. ஸோ அது ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ the narrator respected the boys' pride and self-reliance. He understood that revealing their struggle would hurt their sense of dignity and therefore chose to keep their secret to himself. ஸோ நம்ம ஆத்தருக்கு நல்லாவே தெரியும் அந்த பசங்க ஏன் அவங்களோட சீக்ரெட்டை சொல்லணும்னா, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைடு, நம்ம சிம்பதியால் எதுவும் ஏர்ன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு, அவங்களுக்குன்னு ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ அதை நாம் எதுக்கு பிரேக் பண்ணணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து அந்த பசங்கள்ட்ட அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார். அந்த ஜென்டில்மேன்ஸாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அவ்வளோதான் சினோனிம்ஸ், ஆண்டோனிம்ஸ் அண்டு 3 மார்க்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே ஓன் ஆன்சர்ஸ் தான். ஸோ இது இப்படியே தான் எழுதணும்லாம் இல்லை, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்ட் ஆன்சர்ஸ் தந்தால் கண்டிப்பாக மார்க் வரும். அண்டு நல்லா படிங்க. அண்டு படித்ததை அகைன் ரீகால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.